ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகே அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது கவிதைகள். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல் முக்கியமான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கில் இருந்து ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்லையும் வினாக்கள் வந்து இடம்பெறும். அதனால் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். இந்த புது கவிதை அப்படின்ற டாப்பிக்கை நான் வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புதிய புத்தகம், பழைய புத்தகம் இது எல்லாத்துலேயுமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக உருவாக்கி ஒரே வீடியோவில் இந்த புதுக்கவிதை சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் பார்க்க போகிறோம். புதுக்கவிதையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒளியின் அழைப்பு. நான் பிச்சமூர்த்தி. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணென்று வழியும் ஒளிமுறையை தேடி போகிறது. ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது. எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகுமரம் போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர், முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடலை வந்து நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. அதாவது ஒரு கமுக மரம் அப்படின்றது பாக்கு மரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அளவில் வந்து சிறியது. அது வந்து ஒரு காட்டில் நிறைய மரங்கள் வந்து இருக்கும். அதாவது பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து இருக்கும். அதற்கு நடுவே வந்து ஒரு கமுக மரம், சிறிய மரம் வந்து பார்த்திங்கன்னா வளருது. அதற்கு தேவையான சூரிய ஒளியை தேடி அது வந்து வளரும்போது பல மரங்கள் வந்து இடைஞ்சலாக வந்து இருக்குது. ஏன்னா சுற்றி வந்து அதனுடைய நிழல்கள், அதனுடைய கிளைகள்லாம் வந்து சூரிய ஒளியை வந்து இந்த மரத்துக்கு வரவிடாமல் தடுக்குது. இருந்தும் இந்த கமுகு மரம் வந்து அதனுடைய கிளைகளை நீட்டி உயர்த்தி அந்த சூரிய ஒளியை வந்து பெறுகிறது. சூரிய ஒளியை வந்து அமிர்தம் அப்படின்னு வந்து நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? இதே போல தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் படித்தாலும் தேர்வு எழுதினாலும் நம்ம வந்து அவங்க எல்லாரை விடையும் முன்னாடி வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து மதிப்பெண் மூலமாக தான் வந்து வர முடியும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பாடலை எழுதியவர் வந்து நான் பிச்சமூர்த்தி. சொல்லும் பொருளும். விண் அப்படின்னா என்னது? வானம். ரவினா வந்து கதிரவன். நம்ம வந்து கதிரவன் அதாவது சூரியனுக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து படிச்சிருக்கிறோம். இங்கே வந்து புதுசாக ரவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரவினா என்னது? கதிரவன், சூரியன். கமுகு அப்படின்னா பாக்கு மரம். இந்த பாடலுடைய பொருளை தான் வந்து இங்கே வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து வாசித்து பார்த்துருங்க. இலக்கண குறிப்பு: பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர். இது எல்லாமே என்னது? உருவகங்கள். உருவகப்படுத்துகிறாங்க. பிறவி அப்படின்றத வந்து இருளுக்கு வந்து உருவகப்படுத்துகிறாங்க. ஒளியை வந்து அமுதுக்கு உருவகப்படுத்துகிறாங்க. வாழ்க்கையை வந்து போர் அதனுடன் வந்து உருவகப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த மூணுமே வந்து உருவகங்கள். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. யாரு? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வள்ளிக்கண்ணன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதாவது இயற்கையின் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகள். இந்த வார்த்தை தான் ரொம்ப வந்து முக்கியம். மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சியிலே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படின்றத யார் சொல்றது? வள்ளிக்கண்ணன் வந்து சொல்றாரு. எந்த நூலில் சொல்றாரு? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றதுல வந்து சொல்கிறாரு. ஏன்னா வந்து இவங்க எழுதுறது எல்லாமே வந்து புதுக்கவிதை தான். நிறைய பேர் வந்து புதுக்கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு நூலை வந்து வள்ளிக்கண்ணன் அப்படின்றவர் எழுதுறாரு. அந்த நூலில் பிச்சமூர்த்தியை பற்றி இந்த வரிகளை வந்து கூறுகிறார். இதை வந்து நல்ல மனசில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நூல்வெளி. புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன. ஃபர்ஸ்ட் வந்து மரபு கவிதைகள் வந்து வந்துச்சா? மரபு கவிதைன்றது எப்படி இருக்கும்? தமிழ் இலக்கணத்தை வந்து கொண்டிருக்கும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5ம் வந்து இருந்தாதான் அது வந்து மரபு கவிதை. இந்த 5ல் யாப்பு பிடியிலிருந்து யாப்போட இலக்கணம் வந்து இருக்காது. அந்த யாப்பு மட்டும் இல்லாமல் எழுதக்கூடிய கவிதைகள் தான் புது கவிதைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் நான் பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதுக்கவிதையோட தொடக்கமே வந்து பாரதியாருடைய வசன கவிதை. அதாவது மரபு கவிதையிலிருந்து வசன கவிதை அப்படின்றது என்னது? கொஞ்சம் உரைநடை போல இருக்கும். அதாவது மரபு கவிதை அப்படின்றது இலக்கண முறையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியாது. இலக்கணம்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கணும். நிறைய சொல் பொருள் அர்த்தங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் மரபு கவிதை வந்து நமக்கு வந்து புரியும். ஆனால் இந்த புதுக்கவிதை அப்படின்றது உரைநடையில் வந்து எழுதுவாங்க. நமக்கு புரியக்கூடிய வார்த்தைகளில் வந்து எழுதுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியாரின் வசன கவிதை. அதை தொடர்ந்து வந்தது தான் புதுக்கவிதை. இந்த புதுக்கவிதையின் முன்னோடி வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுகிறார். வசன கவிதையை தொடங்கி வச்சது யாரு? பாரதியார். புதுக்கவிதையின் தந்தை யாரு? நான் பிச்சமூர்த்தி.
புதுக்கவிதையை இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். சரியா? இலகு கவிதை அப்படின்னா என்ன? இலகுவா ஈஸியாக இருக்கும், நமக்கு ஈஸியாக வந்து புரியும். கட்டற்ற கவிதைன்னா என்ன? ஒரு கட்டு இருக்காது, ஒரு இலக்கண கட்டு வந்து இருக்காது, ஒரு ரூல் வந்து இருக்காது. விலங்குகள் இலா கவிதை, விலங்குகள் அப்படின்னா என்ன? கை விலங்கு. சரிங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் அதில் வந்து இருக்காது. கட்டுக்குள் அடங்காத கவிதை, எந்த ஒரு இலக்கண கட்டுகளும் அதில் வந்து இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் புதுக்கவிதை அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். நான் பிச்சமூர்த்தி வந்து தொடக்கத்தில் வந்து எப்படி இருந்திருக்கிறாரு? வழக்குரைஞராக வந்து இருந்திருக்கிறாரு, லாயரா வந்து இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு பதவியில் வந்து இருந்திருக்கிறாரு. ஹனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் இருந்தார். இங்க வந்து முக்கியமா ஆசிரியரா துணை ஆசிரியரா அப்படின்றத கவனிக்கணும். நிறைய இடத்துல இந்த ஆசிரியர் துணை ஆசிரியரை வச்சே வந்து ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஹனுமன், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக தான் வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து இருந்திருக்கிறாரு. இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகையை படைத்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிச்சுக்கோங்க. நான் பிச்சமூர்த்தி அப்படின்னா இந்த 4 வகையில் மட்டும்தான் அவர் வந்து நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. என்னது? புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள். இதில் வந்து கேட்பாங்க நான் பிச்சமூர்த்தி எழுதாத வகை எது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து உரைநடை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சராக வந்து போடணும். அப்போ எழுதுனது என்னென்னது? புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைகளை படைத்தவர். இவரின் முதல் சிறுகதை என்னது? சயின்ஸுக்கு பழி என்பதாகும். சரிங்களா? நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை வந்து என்னது? சயின்ஸுக்கு பழி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். 1932 கலைமகள் அப்படின்ற ஒரு இதழ் வந்து இருக்கு. அந்த இதழ் வந்து ஒரு பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பிரைஸை வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து பெற்றிருக்கார். இவர் வந்து 2 இதழில் வந்து துணை ஆசிரியராக இருந்தார். அது என்னென்ன இதழ்? ஹனுமன், நவ இந்தியா அப்படின்ற 2 இதழ்களில் துணை ஆசிரியராக வந்து இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து கலைமகள் அப்படின்ற இதழ் வந்து பிரைஸ் வந்து கொடுத்துருக்கு. அது எந்த வருடம்? 1932. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியுள்ளார். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த பெயரை வைக்காம ஒரு புனைப்பெயர் வந்து வச்சுக்கிடுவாங்க. அந்த புனைப்பெயரில் தான் வந்து அவங்களுடைய படைப்புகளை வந்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரி நான் பிச்சமூர்த்திக்கு 2 புனைப்பெயர்கள் வந்து இருக்கு. அது என்னென்ன? பிசு, ரேவதி அப்படின்ற 2 புனைப்பெயர்கள். புதுக்கவிதையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொங்கல் வழிபாடு. நீ தந்த கனி இது, நீ தந்த கரும்பிது, நீ தந்த நெற்கதிர் இது, நீ தந்த நீர் இது, நீர் தந்த சீர் இது, நீ தந்த ஒளியும் இஃதே. நீ தந்த சீரும் நீ தந்த திருவும் நினைக்க நிவேதனம் கதிரவா. கனகப் புறவி மேல் கடுகியே வந்திடு கதிரவா எங்கள் கோவே. நீ தந்த செல்வத்தை நிவேதனம் செய்விலையாம் அறிந்தும் வழிவேறு வணங்கையாம் அறியாது கூவுகின்றோம் கதிரவா கடுகி வருவாய். நீ அன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியும் உண்டோ நிலவும் உண்டோ நீருண்டோ என்னிடம் வாழ்த்து பொருளும் உண்டோ கதிரவா கனிந்து வருவாய். கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம் கதிரவா ஏற்று மகிழ்வாய் உயர்ந்தவா உயிரின் முதலே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வாழ்த்து பாடலை வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து மனப்பாட பகுதி. பெரும்பாலும் மனப்பாட பகுதியிலிருந்து தான் வரிகளை கொடுத்து இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது, இந்த வரிகளை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதனால் இந்த மனப்பாட பகுதியை வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. அவர் வந்து கதிரவனை பார்த்து கேட்குறாரு, நான் பிச்சமூர்த்தி நீ அன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியும் உண்டோ நிலவும் உண்டோ நீருண்டோ என்னிட வாழ்த்த பொருளும் உண்டோ கதிரவா கனிந்து வருவாய். கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம் கதிரவா ஏற்றி மகிழ்வாய் உயர்ந்தவா உயிரின் முதலே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த பாடலுடைய சொற்பொருள். திரு அப்படின்னா என்னது? செல்வம். நிவேதனம் அப்படின்னா படையல் அமுது. தனம் அப்படின்னா அமுது. நிவேதனம்னா படையல் அமுது. கனகம் அப்படின்னா என்னது? பொன், அதாவது நகைகள், தங்க நகைகள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. கனகம் அப்படின்னா பொன். புரவி அப்படின்னா குதிரை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரவி அப்படின்னா குதிரை. கோ அப்படின்னா அரசன். கடுகினா விரைந்து, கடுகி வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிச்சமூர்த்தி வந்து சூரியனை வந்து அழைக்கிறாரு. கடுகி அப்படின்னா விரைந்து. நான் பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேங்கட மகாலிங்கம். இவருடைய புனைப்பெயர் தான் நான் பிச்சமூர்த்தி. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் வந்து வேங்கட மகாலிங்கம். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம்.
கொஸ்டின் வந்து கேட்பாங்க, நான் பிச்சமூர்த்தி பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல கும்பகோணம் வந்து வச்சிருப்பாங்க, ஆப்ஷன் சி டி இதில் வந்து ஏதாவது ஒன்றுல தஞ்சாவூர் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஆன்சர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்றத கரெக்டாக வந்து குறிக்கணும். ஆனால் ஆப்ஷன் ஏல கும்பகோணம் போட்டுக்கிறதுனால டக்குன்னு வந்து குறிச்சிடக்கூடாது. சரிங்களா? கும்பகோணம் அப்படின்றது ஒரு மாவட்டமா? கிடையாது. அது வந்து ஒரு தாலுகா, வட்டம். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் வந்து பண்ணணும். அடுத்து நான் பிச்சமூர்த்தியின் தொழில், அதாவது இவர் ஆரம்ப காலகட்டத்தில் லாயரா வந்து வேலை பார்த்துருக்கிறாரு, வழக்குரைஞராக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு பதவியில் வந்து இருந்திருக்கிறாரு. எந்த வருடம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1924 1938 வரைக்கும் என்ன வந்திருக்காரு, வழக்குரைஞராக வந்து இருந்திருக்காரு. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 வருடங்கள் வந்து வழக்குரைஞராக வந்து இருந்திருக்கிறாரு. 1938 1954 வரைக்கும் கோவில் நிர்வாக அலுவலர், அதாவது இந்து சமய அறநிலைத்துறையில் ஒரு பதவியில் வந்து இருந்திருக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 வருடங்கள், கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அதில் 14 வருடங்கள் வழக்குரைஞர், 16 வருடங்கள் இந்து சமய அறநிலைத்துறை பணி. அடுத்து இவருடைய எழுத்து பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 விதத்தில் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள். இவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15/8/1900 4/12/1976 வரைக்கும். சரிங்களா? இவர் வந்து 1900 ரவுண்டாக தான் அந்த வருடம் வந்து இருக்குது. ஈஸியாக வந்து யாவத்தில் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து 76 வருடங்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. அதனால் 1976 வரைக்கும் இவருடைய காலம். 1924 38 வரைக்கும் வழக்குரைஞர், 38 54 வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை பணி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றிருக்கிறார். இந்த வருடங்கள் எல்லாமே வந்து முக்கியம், நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகளில் ஒன்று இப்பொங்கல் வழிபாடு என்னும் கவிதை. இந்த பொங்கல் வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி கவிதைகள் அப்படின்ற நூலில் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்து இருக்கு? 83 பாடல்கள். இவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு? 76 வருடங்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. ஆனால் இவர் எழுதிய கவிதைகள் வந்து 83 கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த பொங்கல் வழிபாடு. மாதிரி வினாக்கள். கனகம் என்பதன் பொருள் பொன், புரவி என்பதன் பொருள் குதிரை. பிரித்து எழுதுக. நெற்கதிர், நெல் குட்டல் கதிர். நிலவும் உண்டோ, நிலவு குட்டல் உண்டோ. மண் உண்டோ, மண் குட்டல் உண்டோ. நின்னடி, நின் குட்டல் அடி. அடுத்து வாடிவாசல், இதை எழுதியவர் வந்து சிசு செல்லப்பா. கோதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடைபெறுது இல்லையா, அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து கோதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தை வந்து வாடிவாசல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காரிக்கொம்பு, காரினா என்னது? காளை, காளையோட கொம்பு தான் காரிக்கொம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஏறுதழுவுதல் இதை பற்றி கலித்தொகையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அஞ்சார் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்ததற்கு அறிய உயிர் துறந்து நைவாரோ ஆயமகள் தோல். இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த வரிகள் எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு வந்து வினா வந்து அமையும். அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆன்சர் வந்து பண்ணணும். இந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகையில் வந்து இருக்குது. களி 103ல் 63வது அடியிலிருந்து 67வது அடி வரைக்கும் இதை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாடிவாசல் அப்படின்றது ஒரு குறும்புதினம். குறும்புதினம் அப்படின்னா என்ன? அளவில் சிறுகதையை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை தான் குறும்புதினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து குறுநாவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் தான் குறும்புதினம் அல்லது குறுநாவல். இந்த வாடிவாசல் வந்து குறும்புதினம் வகையை சார்ந்தது. சிசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். இங்கே வந்து முதலாக அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் நிறைய வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இதில் வந்து ஒரு சில குறிப்பிட்டதை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. சிசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலாக இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் பங்களிப்பு செய்திருக்கிறார். இந்த முதலாக அப்படின்ற வார்த்தை வந்து இன்னும் நிறைய வந்து இவர் வந்து பங்களிப்பு செய்திருக்கிறாரு. குறிப்பிட்டதை மட்டும் இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பிச்சமூர்த்தியை பற்றி படிக்கும் போதுல பிச்சமூர்த்தி வந்து சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள், புது கவிதைகள் இதை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அங்கே வந்து ஆகிய அப்படி சொல்லிட்டு பயன்படுத்தியிருந்தாங்க. அதனால் அந்த 4 வகைகளை மட்டும்தான் பிச்சமூர்த்தி வந்து எழுதியிருக்கிறாரு. அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நல்லா படித்து வச்சுக்கணும். இந்த முதலாக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை.
சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். நல்லா வந்து கவனிக்கணும், உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறாரு. எதில்? சந்திரோதயம், தினமணி. இதே இது நான் பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை ஆசிரியராக இருந்தார் ஹனுமன் நவ இந்தியாவில். இங்கே வந்து சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக இருக்கிறார் சீசு செல்லப்பா. எழுத்து அப்படின்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாரு? சீசு செல்லப்பா. எழுத்து அப்படின்ற ஒரு இதழை வந்து தொடங்குறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. சீசு செல்லப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரோதயம், தினமணி அப்படின்ற 2 இதழில் உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. எழுத்து அப்படின்ற இதழை வந்து தொடங்கியிருக்கிறாரு. நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார். ஆனால் பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனுமன் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக வந்து இருந்திருக்கிறாரு. கலைமகள் அப்படின்ற இதழ் வந்து நான் பிச்சமூர்த்திக்கு 1932 ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்த பிரைஸை வந்து அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. அங்கேயும் 3 இதழ் வருது, இங்கேயும் 3 இதழ் வந்து வருது. அங்கே வந்து நான் பிச்சமூர்த்தி வந்து ஹனுமன் நவ இந்தியா அதில் வந்து துணை ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். கலைமகள் இதழில் இருந்து ஒரு பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க சீசு செல்லப்பா வந்து பார்த்தீங்கன்னா சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. எழுத்து அப்படின்ற இதழை வந்து தொடங்கி இருக்கிறாரு. அந்த எழுத்து அப்படின்ற இதழ் தான் வந்து நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. அடுத்து சீசு செல்லப்பா குறிப்பிடத்தக்க படைப்புகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம், BS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் வாடிவாசல் நம்ம இங்கே வந்து பார்த்துட்டோம். அதை வந்து எழுதினவர் வந்து சீசு செல்லப்பா. அடுத்து சுதந்திர தாகம். வாடிவாசல்ல இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதலுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் தாகம் வந்து எடுத்துக்கிறோம். அந்த தாகம் வந்து சுதந்திர தாகமாக வந்து இருக்கணும். சரிங்களா? ஜீவனாம்சம். இந்த ஜல்லிக்கட்டு போகிற ஆண்களை வந்து சில பெண்களுக்கு வந்து பிடிக்கும், சில பெண்களுக்கு வந்து பிடிக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு அப்படி சொல்லிட்டு போவாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து வாங்கிட்டு அவங்ககிட்ட வந்து ஜீவனாம்சம் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PS ராமையாவின் சிறுகதை பாணி அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இவருடைய இன்சிலே வந்து பார்த்தீங்கன்னா சிசுனாலே குழந்தை தான். அதனால் தமிழ் சிறுகதை பிறக்கிறது ஈஸியாக வந்து யாவத்தில் வந்து வச்சுக்கலாம். வாடிவாசல், அதுக்கப்புறம் சுதந்திர தாகம், அதுக்கப்புறம் ஜீவனாம்சம், அதுக்கப்புறம் PS ராமையாவின் சிறுகதை பாணி, அந்த சிறுகதை பாணிக்கு அப்புறம் தமிழ் சிறுகதை பிறக்கிறது. இந்த நூல்கள்லாம் எழுதினது யாரு? சீசு செல்லப்பா. இவருடைய சுதந்திர தாகம் புதினத்திற்கு நல்லா கவனிங்க. புதினம், சுதந்திர தாகம் அப்படின்றது என்னது? புதினம். வாடிவாசல் அப்படின்றது குறும்புதினம். இந்த சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. சுதந்திரம் வாங்கினது எப்போ? 1947. ஆனால் இந்த சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது எப்போ? 2001. அதாவது 21ஆம் நூற்றாண்டோட முதல் வருடத்தில் தான் இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? சிசு செல்லப்பாவுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காவியம். இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். நம்மளாம் வந்து இறகு சிறகு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்ற ஒரு சிறிய கவிதையை வந்து பிரமிழ் அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். அப்போ இந்த பிரமிழ் அப்படின்றவருடைய இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம். இவர் எந்த ஊரில் பிறந்தவர்? இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அருப் சிவராம், தருமு சிவராம் போன்ற புனைப்பெயர்களில் எழுதியவர். அப்போ இவருடைய புனைப்பெயர்கள்லாம் என்னென்னது? அருப் சிவராம், தரும் சிவராம், பானுச்சந்திரன், பிரமிழ், இது எல்லாமே இவருடைய புனைப்பெயர்கள் தான். இவருடைய இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்தவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டிருந்த புதுக்கவிதை ஆசிரியர் யாரு? சிவராமலிங்கம் என்ற பிரமிழ். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. லங்காபுரி ராஜா அப்படின்றது என்னது? சிறுகதை தொகுப்பு. இதை தான் வந்து முக்கியமாக கவனிக்கணும். நட்சத்திரவாசி அப்படின்றது நாடகம், வெயிலும் நிழலும் அப்படின்றது கட்டுரை. எது வந்து சிறுகதை, எது வந்து நாடகம், எது வந்து கட்டுரை அப்படின்றத தெளிவாக வந்து படித்து வைக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காற்றில் கலந்த பேரோசை. இதை எழுதியவர் சுந்தர ராமசாமி. திருவாங்கூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து நாஞ்சில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள தோவாளை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மாணவர் குழு வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டுறாங்க. அந்த குழுவில் ஒருத்தர் தான் வந்து ஜீவா அப்படின்றவர். இந்த ஜீவா அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சிந்தனைகளிலும் பொது உடைமை சிந்தனைகளிலும் கூர்வாளாய்
மெருகேற்றி கொண்ட ஜீவா. ஜீவாவை பற்றி நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம். பொது உடைமை சிந்தனைவாதி. ஒருத்தர் மற்றவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜீவா மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. என்னைக்கு சொல்கிறாரு அப்படின்னா 1963 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. சரிங்களா? ஜனவரி மாதம் பொங்கல்லாம் முடிஞ்சு 18ஆம் தேதி 1963 ஜீவா மறைஞ்சிட்டாரு. அந்த மறைந்த செய்தியை ஒருத்தர் மற்றவங்ககிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த மற்றவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அப்போ அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையும் போது அந்த ஜீவா அப்படின்றவரே சொல்லியிருக்கிறாரு, என்னைக்கு என்னுடைய பேச்சு நிற்குதோ அன்னைக்கு என்னுடைய மூச்சு நின்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜீவாவுடைய இறப்பிலிருந்து இந்த கட்டுரை தொடங்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜீவாவுடைய வாழ்க்கை, அரசியல் சிந்தனை, பொது உடைமை சிந்தனை, இதை பற்றியெல்லாம் இதில் சொல்கிறாங்க. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொரிமுத்து ஆற்றில் கிளையை போட்டார் போல வாழ்ந்திருக்க வேண்டியவர் தான். சொரிமுத்துன்றவர் யாரு? ஜீவா அப்படின்றவருடைய இயற்பெயர் சொரிமுத்து. அதாவது அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் சொரிமுத்து. ஆனால் அவர் அரசியல் சிந்தனைகளாலும் பொது உடைமை சிந்தனைகளாலும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கினாலும் அனைவருடைய மக்கள் மனதில் ஜீவாவா அவர் வாழ்ந்தார். என் வாழ்வு என் கைகளில் என்று நம்பியவர் அவர். அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு வந்தால் அது பாஷா படம். என் வாழ்வு என் கைகளில் அப்படின்னு வந்தால் அது ஜீவா. ஜீவா என்று அழைக்கப்படும் ப. ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார். ஆரம்பத்தில் இவர் காந்தியவாதியாக தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்க போராளியாகவும் இருந்திருக்கிறாரு. பொது உடைமை இயக்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். சிறந்த தமிழ் பேச்சாளர், எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர். இவருடைய போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர். அதே போல தமிழ் பற்று உடையவர். ஏன்னா இவருடைய அந்த பேச்சு திறமை, சரிங்களா, மேடையில் பேசக்கூடிய திறமையே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தமிழ் பற்றை உணர்த்தும். நாகர்கோவிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி, அதாவது இந்த காற்றில் கலந்த பேரோசை அப்படின்ற கட்டுரையை எழுதினவரே பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி அப்படின்றவர் தான். இவர் நாகர்கோவிலை சார்ந்தவர். நவீன தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர். பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர். ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார். நல்லா கவனிக்கணும். சிறுகதை அப்படின்றது எது? ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் அப்படின்றது சிறுகதை, புதினம் அப்படின்றது ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அப்படின்றதெல்லாம் புதினங்கள். ஒரு புளிய மரத்தின் கதை, அந்த பேர்லேயே கதைன்னு இருக்கு. அதை கொடுத்து இது கதையா சிறுகதையா உரைநடையா நாடகமா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக நம்ம புதினம் அப்படின்னு எழுதணும். அதை நல்லா யாவத்தில் வச்சுக்கோங்க. செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார். இந்த 2 நூல்களை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. எதுலேருந்து? மலையாளத்திலிருந்து. செம்மீன், தோட்டியின் மகன் அப்படின்றத. பாடப்பகுதியில் உள்ள இக்கட்டுரை 1963 தாமரை இதழில் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது. அதாவது இந்த காற்றில் கலந்த பேரோசை அப்படின்ற கட்டுரை எப்போ வந்தது? 1963. ஜீவா எப்போ இறந்தாரு? 1963 ஜனவரி 18 இறந்தாரு. இறந்து ஒரு தாமரை மலராக அவர் மாறிட்டாரு. அதனால தாமரை இதழில் இந்த ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் இந்த கட்டுரை வெளியானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிள்ளைக்கூடம். பிள்ளைக்கூடம் அப்படின்ற ஒரு பாடலை இரா மீனாட்சி அப்படின்ற கவிஞர் எழுதியிருக்கிறாங்க. அதாவது சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள். வேலி ஓனான் கருங்கல் தூணில் அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் இங்கிருந்தோ சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேசையை விழுந்து வழியும் தூளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ணப்பூச்சிலும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி திரிய வேண்டுமாம், மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம், குறுஞ்செடிகளுடன் உச்சமாய் பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள், தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரன உலகின் உறவாக விரும்புகிறேன் நான் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தை பத்தி ஒரு அருமையான பாடலை ரா மீனாட்சி அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. ரா மீனாட்சி 1970களில் எழுத தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை போல், உதயநகரிலிருந்து, கொடி விளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார். நல்லா பாருங்க. நெருஞ்சினாலே நெருஞ்சி முள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுபூக்கள், வெறும்பூக்கள் கிடையாது, சுடுபூக்கள். தீபாவளி பகல். தீபாவளி பகல் எப்படி இருக்கும்? சத்தமாக கேட்க நிம்மதியாகவே இருக்காது. மறுபயணம், ஏதாவது நம்ம பயணம் பண்ணி தொலைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பயணம் செய்வோம். ஸோ
நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம். இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இதை எழுதினவங்க வந்து ரா. மீனாட்சி. அதுக்கடுத்து வாசனை புல், உதயநகரிலிருந்து கொடி விளக்கு. இந்த 3 நூல்களையும் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில் பகுதி. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்க அப்படின்னா தெரியும். வாசனை புல், அதுக்கப்புறம் உதயநகரிலிருந்து சூரிய உதயமே வந்து அந்த கடலில் தான் வந்து உதயமாகும். அதுக்கப்புறம் அந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி விளக்கெல்லாம் வந்து வரிசையாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த 3 பேர்களையும் அந்த மாதிரி வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும். ஆக மொத்தம் நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து கொடி விளக்கு ஆகிய கவிதைகளை எழுதியவர் யாரு? இரா. மீனாட்சி. அவங்க வந்து எழுதுகிற தொடங்கினது எப்போ? 1970. ஆசிரிய பணிகளிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர் யாரு? இரா. மீனாட்சி. ஆசிரிய பணி அப்படின்றது நார்மல், கிராம மேம்பாடு அப்படின்றது முக்கியத்துவம். இதை வந்து கவனமாக வந்து படிக்கணும். கிராம மேம்பாட்டில் ஈடுபாடு கொண்டிருந்தவங்க யாரு? இரா. மீனாட்சி. கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதை எக்கவிதை இந்த பிள்ளைக்கூடம் அப்படின்ற கவிதை வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இந்த பிள்ளைக்கூடம் எந்த கவிதையிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது? கொடிவிளக்கு அப்படின்ற கவிதையிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. அடுத்து தாவோ தே ஜிங் லாவோட்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு சீன கவிதை. இதை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன கவிஞர் லாவோட்ஸ். இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த ஒன்றும் உருவாக வேண்டும் என்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்து சொல்றாரு. இந்த வரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒன்றும் உருவாக வேண்டும் என்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாரு? லாவோட்ஸ். இவர் வந்து ஒரு சீன கவிஞர். எந்த நூலில் வந்து சொல்றாரு? தாவோ தே ஜிங் அப்படின்றதுல வந்து சொல்றாரு. இந்த பாடலை வந்து நீங்க வந்து படிச்சு பாருங்க. ஆரக்கால் 30 சக்கரத்தின் மையத்தில் இணைகின்றன, ஆனால் சக்கரத்தின் பயன் அதன் காலி பகுதியில் கிடைக்கிறது. பாண்டம் பாண்டமாக களிமண் வளையப்படுகிறது, ஆனால் பாண்டத்தின் பயன் அதன் காலி பகுதியில் கிடைக்கிறது. வீட்டுச் சுவர்களில் வாயிலுக்காகவும் சன்னலுக்காகவும் வெற்றி வெளியை விடுகிறோம், ஆனால் வாயிலும் சன்னலிலும் வெற்றி வெளி என்பதால் பயன்படுகிறது. எனவே ஒரு பக்கம் இருத்தலின் பயன் கிடைக்கிறது, இன்னொரு பக்கம் இருத்தாலின்மையின் பயன் கிடைக்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த பாடலில் வந்து சொல்கிறாங்க. இந்த பாடலோட தத்துவ விளக்கத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லை என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது. குடம் செய்ய மண் என்பது உண்டு, குடத்திற்குள்ளே வெற்றிடம் என்பது இல்லை. இந்த உண்டும் இல்லையும் சேர்வதால் தான் குடத்தில் நீரை நிரப்ப முடியும். அதாவது கஷ்டப்பட்டு மண்ணை வச்சு ஒரு குடம் செய்கிறோம், அந்த மண் இருக்கிற ஓடு நமக்கு எந்த வகையிலையும் பயன்படலை. ஆனால் அந்த குடத்திற்குள்ள வெற்றிடத்தில் தானே தண்ணியை ஊற்றி வைக்கிறோம், அது வந்து நமக்கு பயன்படுது இல்லையா? ஸோ இதை தான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது. இவை முரண்களாக தெரிந்தாலும் இவை முரண்கள் அல்ல, அதை வலியுறுத்தவே இன்மையால் தான் நாம் பயனடைகிறோம் என்கிறார் கவிஞர். ஆரங்களை விட நடுவில் உள்ள வெற்றிடம் சக்கரம் சுழல உதவுகிறது. குடத்து ஓட்டினை விட உள்ளே இருக்கும் வெற்றிடமே பயன்படுகிறது. சுவர்களை விட வெற்றிடமாக இருக்கும் இடமே பயன்படுகிறது. ஆகவே இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில இன்மையும் வேண்டும் நன்மையும் வேண்டும். இன்மையை வந்து நம்ம ஒதுக்கிட்டு நன்மையாக மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையே வந்து இன்மையும் நன்மையும் சேர்ந்தது தான் அப்படின்றதான் வந்து இங்கே வந்து கவிஞர் வந்து சொல்கிறாரு. இலக்கண குறிப்பு: பாண்டம் பாண்டமாக அப்படின்னாலே அடுக்கு தொடர். வாயிலும் சன்னலும் அப்படின்னு முடிந்தாலே அது வந்து எண்ணும்மை. இந்த நூலோட நூல்வெளி. லாவோட்ஸ் சீனாவில் போ ஆ மு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர். போ ஆ மு அப்படின்னா என்னது? பொதுவான ஆண்டுக்கு முன்பு, அதாவது கிமு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதைத்தான் வந்து போ ஆ மு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வாழ்ந்தவர். சீன மெய்யியலாளர் கன்ஃபியூசியஸ் இவரது சமகாலத்தவர். கன்ஃபியூசியஸை பற்றி நம்ம வந்து படிச்சிருப்போம். இந்த கன்ஃபியூசியஸும் லாவோட்ஸும் ஒரே காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க. அந்த காலம்தான் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்கிறது. லாவோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவோயியம் அப்படின்ற ஒரு சிந்தனை பிரிவை சார்ந்தவர். ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபியூசியஸ் சிந்தித்தார். இந்த கன்ஃபியூசியஸ் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒழுக்கம்தான் மேன்மையானது அப்படின்றத வந்து சொல்றாரு. ஆனால் இந்த லாவோட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார். தாவோயியம் அதையே வலியுறுத்துகிறது. இந்த தாவோயியம் யாரு? லாவோட்ஸ் தான் தாவோயியம். இது வந்து என்ன சொல்லுது? இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுது. கன்ஃபியூசியஸ் அவர் வந்து என்ன சொல்றாரு? ஒழுக்கமே மேன்மையானது அப்படின்னு வந்து சொல்றாரு. பாடப்பகுதியில் உள்ள கவிதையை மொழிபெயர்த்தவர் வந்து யாரு? சி மணி. அதாவது தாவோ தே ஜிங் அப்படின்ற இந்த கவிதையை வந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் சி மணி. அடுத்த பாடப்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையீடு. இந்த இடையீடு அப்படின்றத எழுதியவர் வந்து யாரு? சி மணி. அதே சி மணி தான். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை, எத்தனையோ மாற்றங்கள் குறித்தவரிய ஏமாற்றங்கள், மனம் புழுங்க
பலவும் உண்டு, குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம், எலிக்கு பொறு வைத்தால் விரலும் விழுவதுண்டு, நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும், என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும், வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல், கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை, சுவைப்போன் பசியை சுவைமுடிப்பை சார்ந்தது, எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று அப்படின்ற ஒரு பாடலை வந்து சி மணி அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இடையீடு அப்படின்ற கவிதை வந்து சி மணி அப்படின்றவர் எழுதினது. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சி பழனிசாமி அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர். இதுவரை அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து இந்த கவிதை வந்து எடுத்து ஆளப்பட்டுள்ளது. எந்த கவிதை? இடையீடு அப்படின்ற கவிதை வந்து இதுவரை அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கவிதை தொகுப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகளை கொண்டு அமைந்தது, அதனால் பன்முக பொருள் கொண்டது. இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தும் எண்ணம், எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலையை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது. இந்த லைனை வந்து கொஸ்டின்ல வந்து கொடுப்பாங்க. குறியீடுகளை கொண்ட கவிதையை எழுதியவர் யார்? சி மணி. அது வந்து என்னது? இடையீடு அப்படின்ற கவிதை. இந்த இடையீடுன்ற கவிதை வந்து எதுலேருந்து வந்து கொடுத்துருக்குறாங்க? இதுவரை அப்படின்ற கவிதை தொகுப்புல வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சி மணியோட இயற்பெயர் வந்து சி பழனிசாமி. 1959ஆம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவருடைய கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. இந்த எழுத்து இதழை வந்து ஆரம்பித்தவர் வந்து யாரு? சீசு செல்லப்பா. சரிங்களா? அதை நம்ம படித்தோம் இல்லையா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1959 இருந்து அந்த எழுத்து அப்படின்ற இதழில் இவருடைய, அதாவது சி மணி வந்து கவிதைகள் வந்து எழுதி வந்திருக்காரு. இவர் நடை என்னும் சிற்றிதழையும் நடத்தியவர். இவரும் ஒரு இதழை வந்து நடத்தியிருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடை அப்படின்ற சிற்றிதழ், சின்ன இதழ் தான். சரிங்களா? இவர் படைத்த இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் என்னும் நூலும் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. இவர் எழுதுனதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸானது எது அப்படின்னா இலக்கண நூல், அதாவது யாப்பும் கவிதையும் அப்படின்ற ஒரு இலக்கண நூலும் வரும் போகும் ஒளிச்சேர்க்கை அப்படின்ற கவிதை தொகுப்புகளும் ரொம்ப வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆங்கில பேராசிரியரான இவர் சீமணி வந்து யாரு? ஒரு ஆங்கில பேராசிரியர். இவர் வந்து தாவோ தேஜிங் அப்படின்ற ஒரு சீன பாடலை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து படித்தோம். யாவத்தில் வந்து வச்சுக்கோங்க. இவர் புதுக்கவிதையில் அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். அந்த புதுக்கவிதையோட அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் யாரு? சி மணி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை குறிச்சுக்கோங்க. புதுக்கவிதையின் அங்கத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர் சி மணி. இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். இந்த பாடலை நீங்களே படிச்சு பார்த்தாலே வந்து தெரியும். விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது. ஃபர்ஸ்ட் வந்து விளக்கு விருது, விளக்கு ஏத்துறாங்க, ஒரு விருது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க வந்து ஒரு விருது வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆசான் பல்கலைக்கழகம் அப்படின்னாலே ஆசிரியர் தானே, ஆசான் கவிதை விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கவிஞர், இவர் வந்து ஒரு கவிஞர் தானே, கவிஞர் சிற்பி விருது. மொத்தம் வந்து 4 விருது. சரிங்களா? விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது. இந்த 4 விருதையும் சி மணிக்கு கொடுக்குறாங்க. வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். இவருடைய இயற்பெயர் வந்து சி பழனிசாமி. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி மணி அப்படின்றதே வந்து புனைப்பெயர் தான். அதுக்கப்புறம் வே மாலி அப்படின்றதும் ஒரு புனைப்பெயர், செல்வம் அப்படின்றதும் ஒரு புனைப்பெயர் தான். சரிங்களா? மணி அப்படின்னாலே என்னது? மணினாலே செல்வம். சரிங்களா? சி மணி, செல்வம், வே மாலி அப்படின்றதெல்லாம் இந்த பழனிசாமி அப்படின்றவருடைய புனைப்பெயர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இளந்தமிழே. சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து எழுதியிருக்கிறாங்க. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்கானம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவைந்து நோக, தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீது முத்து முத்தாய் வீட்டிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்று துணை வேறுண்டோ இயம்பிடாயே, மூன்று வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவி இருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சில்க தமிழ் குயிலே கூவி வா வா, கூண்டுதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழே சீரி வா வா அப்படின்ற ஒரு அருமையான பாடலை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து எழுதியிருக்கிறாங்க. இளந்தமிழே அப்படின்ற ஒரு பாடல். இலக்கண குறிப்பு: செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி. அதாவது நிறத்தை பற்றி சொல்றதுனால இது வந்து பண்பு தொகைகள். சிவந்து அப்படின்றது என்னது? வினையச்சம், அதாவது சிவந்து நிற்கும். இந்த சொல்லுக்கு அப்புறம் ஒரு வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சம். வியர்வை வெள்ளம், இது வந்து உருவகம். அந்த வெள்ளத்தை வந்து வியர்வை வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்துறாங்க. முத்து முத்தாய், அது வந்து என்னது? அடுக்கு தொடர்.
அடுத்து இந்த இளந்தமிழ் அப்படின்ற பாடலோட நூல்வழியை பற்றி பார்க்கலாம். இக்கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த இளந்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பற்று கொண்ட அந்த தமிழ் பாடல் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு? நிலவுப்பூ அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. நிலவுப்பூ அப்படின்ற கவிதை தொகுப்பு எழுதியவர் வந்து யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்குள்ள கவி பாடும் திறமை வந்து இருக்கு. ஒரு பேராசிரியராக வந்து இருந்திருக்கிறாரு. அடுத்த மொழியில் உள்ள நூல்களை வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சிருக்கிறாரு. இதழ்கள், அந்த இதழ்களில் ஆசிரியராகவும் இவர் வந்து இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். பாரதியாருடைய பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியாருடைய இயற்பெயரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்பிரமணிய பாரதி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒற்றுமை வந்து இருக்கு. அதனால பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் சிற்பி பாலசுப்ரமணியம். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு விருது வாங்கினவங்களை பற்றி தான் படிச்சிருக்கிறோம். 2 முறை சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருக்கிறாரு. ஒன்று வந்து மொழிபெயர்ப்புக்காகவும், இன்னொன்று வந்து ஒரு கிராமத்து நதி அப்படின்ற ஒரு கவிதை நூலுக்காகவும் வாங்கியிருக்கிறாரு. அப்போ நிலவுப்பூ அப்படின்ற நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு கிராமத்து நதி அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொத்தம் வந்து 5 மொழிகள். அதில் வந்து ஆங்கிலம் எப்பயும் போல இருக்கும், அதே போல் இந்தி எப்பயும் போல இருக்கும், அதுக்கப்புறம் கன்னடம், மலையாளம், மராத்தி. சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கணும். தெலுங்குலாம் இதில் வந்து வரல. கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஏதாவது 3 பேர்களை கொடுத்து அதில் வந்து தெலுங்கு பேரை வந்து கொடுத்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவருடைய நூல் வந்து கீழ்கண்ட எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அதனால் நல்லா படித்து வச்சுக்கணும். ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் ஒளிப்பறவை, சர்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர். ஏற்கனவே நிலவுப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து நதி அப்படின்றதுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். இதற்கப்புறம் ஒளிப்பறவை. சரிங்களா? சாதாரண பறவை கிடையாது, ஒளி தரக்கூடிய பறவை. சர்பயாகம், சர்பம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும், பாம்பு. சர்பயாகம் அப்படின்றது. அதுக்கப்புறம் சூரிய நிழல், சூரிய ஒளி அப்படின்னு தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். சூரிய நிழல் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி. எல்லாமே வித்தியாசமா இருக்கு பாருங்க. பூஜ்ஜியங்களின் சங்கிலி. ஒரு சங்கிலியை வந்து பார்த்தோம் அப்படின்னா 0 0 இது எல்லாமே இணைஞ்சு தான் ஒரு சங்கிலியா வந்து இருக்கும். சரிங்களா? பூஜ்ஜியம் வந்து எதுக்குமே நமக்கு வந்து பயன்படாது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் பூஜ்ஜியங்களை வச்சு சங்கிலி வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து இங்க வந்து வித்தியாசமா இருக்கு. பூஜ்ஜியங்களின் சங்கிலி, சூரிய நிழல், சர்ப யாகம், ஒளிப்பறவை. இந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதினவர் யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடுகள் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். என்னென்ன உரைநடை நூல்கள்? இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் அப்படின்ற உரைநடை நூல்களை வந்து எழுதியிருக்கிறார். முன்னாடி சொன்னதெல்லாம் என்னது? கவிதை நூல்கள். இப்போ சொல்றதெல்லாம் என்னது? உரைநடை நூல்கள். ரெண்டையும் வந்து வித்தியாசப்படுத்தி படிக்கணும். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடு அப்படின்றத உரைநடை நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். பெரும்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மலையாளத்துடைய நூல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சிருக்கிறாரு. சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா? அந்த சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுப்பாங்க இல்லையா, அங்கே வந்து ஒரு குழு வந்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குழுவோட செயற்குழு உறுப்பினராகவும் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் இருந்திருக்கிறாரு. அதனால் என்னவோ 2 விருதுகளை வந்து சாகித்ய அகாடமி விருதை வந்து பெற்றிருக்கிறார். ஒன்று வந்து மொழிபெயர்ப்புக்காகவும், இன்னொன்று ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதை நூலுக்காகவும் இந்த சாகித்ய அகாடமி விருதை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து வாங்கியிருக்கிறார். புது கவிதையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய தலை அப்படின்ற ஒரு பாடல். முன்னால் தெரிவது முத்து கொண்டை சோளக்கொள்ளை, பக்கத்தில் இருப்பது பழுத்த நெல்வயல், தொலைவில் அந்த தோட்டத்து வேலிக்குள் குழுகுழு வென்ற கொழுக்கட்டை போல் அடுத்த பண்ணையில் அகலத் தொட்டியில் குடித்து சுவைக்க பின்னாக்கு தண்ணீர், பார்க்கும் திசையெல்லாம் பச்சையின் அழைப்பு,
விழிகளில் வெறிப்பு, நாவிலே நீரூற்று, ஆனால் நானோ தலையில் சிக்கிய கோலை, முளையில் கட்டிய காளை அப்படின்ற ஒரு பாடலை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் ஆத்துப்பொள்ளாச்சி என்ற ஊரை சார்ந்தவர். இதுக்கு முன்னாடி வந்து அவருடைய பிறந்த ஊர் இது எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. கோவை மாவட்டத்தில் ஆத்துப்பொள்ளாச்சி என்ற ஊரில் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து பிறந்திருக்காங்க. இவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னுச்சாமி கண்டியம்மாள். அதாவது சிற்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படின்றதோட அந்த முன்னெழுத்தை தான் சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. அந்த பி அப்படின்றது பொன்னுச்சாமி அப்படின்றத வந்து குறிக்குது. அதனால சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் தந்தையின் பெயர் வந்து பொன்னுச்சாமி, தாயார் பெயர் வந்து கண்டியம்மாள். கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உழவர். அதாவது கருத்தோவியம் இந்த செய்தித்தாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து படம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சின்ன படமாக தான் வந்து இருக்கும். அது வந்து ஒரு பெரிய கருத்தை வந்து சொல்லும். அந்த மாதிரியான ஓவியங்களை வந்து வடிவமைக்கும் சொல்லேர் உழவர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழவர் அப்படின்னா வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய உழவர். இவர் வந்து சொல்லை ஆளக்கூடிய சொல்லேர் உழவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருத்தோவியங்களை வடிவமைக்கும் சொல்லேர் உழவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். சொல்லை தேர்வு செய்து செதுக்கி தமிழ் பாடலாக்கும் சிற்பி பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதாவது பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணிய பாரதி, சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. அதனால பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் சிற்பி பாலசுப்ரமணியம். சிரித்த முத்துக்கள், நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்பயாகம், சூரிய நிழல், ஆதிரை முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர். இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும், ஒரு கிராமத்து நதிக்கரையில் என்னும் உரைநடை நூல்களை எழுதியவர். ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்பயாகம், சூரிய நிழல் ஆகிய கவிதை நூல்கள், அதுக்கப்புறம் இலக்கிய சிந்தனை, மலையாள கவிதை, அலையும் சுவடும், ஒரு கிராமத்து நதிக்கரையில் அப்படின்ற உரைநடை நூல்கள். இது எல்லாமே இதற்கு முன்னாடி பாடப்பகுதியில் வந்து பார்த்தோம். இப்போ வந்து புதுசா சிரித்த முத்துக்கள் அப்படின்றத வந்து இதில் வந்து சேர்த்திருக்கிறாங்க. சிரித்த முத்துக்கள், ஆதிரை அப்படின்ற கவிதை நூல்களை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலையும் சுவடும் அப்படின்ற ஒரு உரைநடை நூலையும் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி பரிசு வந்து வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு போன்ற பரிசுகளையும் வென்றுள்ளார். மொத்தம் வந்து சாகித்ய அகாதமி பரிசு வந்து வாங்கியிருக்கிறாரு. அது எந்த நூலுக்கு அப்படின்னா ஒரு கிராமத்து நதி. அந்த கிராமத்து நதி அப்படின்றது என்ன நூல்? உரைநடை நூல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு அப்படின்ற ஒரு பரிசையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ஆங்கில இலக்கிய நூற்பரிசு, நல்லா வந்து கவனிக்கணும், ஆங்கில இலக்கிய நூற்பரிசு, இந்த இரண்டு பரிசையும் சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இலக்கண குறிப்பு குழுகுழுவென்று அப்படின்னா இரட்டை கிளவி. புது கவிதையில் அடுத்து நம்ம பார்க்க போறது இளைய தோழனுக்கு அப்படின்ற ஒரு பாடல். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் தெரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தலும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட மு மேத்தா. இந்த பாடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மு மேத்தா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மோட்டிவேஷனலான ஒரு பாடல். இந்த பாடலுடைய நூல்வெளியை பற்றி பார்க்கலாம். வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா. அதாவது வானம்பாடி இயக்க கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை வந்து குறிப்பிடுவோம். அதில் வந்து மிக குறிப்பிடத்தக்கவர் இந்த மு மேத்தா அவர்கள். புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுவர். புதுக்கவிதைகளை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் வந்து யாரு? மு மேத்தா. புதுக்கவிதைகளின் தந்தை வந்து நா பிச்சமூர்த்தி. வசன கவிதையை ஆரம்பத்தில் எழுதியவர் வந்து யாரு? பாரதியார். அடுத்து மு மேத்தா எழுதிய நூல்கள் வந்து சொல்றாங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. ஒரு இரவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்வலம் வந்து போகிறாங்க. அந்த ஊர்வலத்தில் கண்ணீர் சிந்திக்கிட்டே வந்து போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நிலா வந்து இருக்குது. ஒன்று வந்து சோழ நிலா, இன்னொன்று வந்து மகுட நிலா. இது எல்லாத்தையுமே வந்து எழுதியவர் வந்து மு மேத்தா. திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார். இந்த நூல்களை தவிர்த்து திரைப்படத்திற்கு பாட்டும் வந்து மு மேத்தா அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது.
இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. அப்படியே வந்து ஊர்வலத்திலிருந்து நிலாவுக்கு போய் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. என்ன கவிதை? இளைய தோழனுக்கு அப்படின்ற கவிதை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உன்னுடன் நீயே டேஸ் கொள், கை குலுக்கிக் கொள். 2 கவலைகள் டேஸ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. விழித்து கூட்டல் எழும். போவதில்லை பிரித்து எழுதுக. போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது பிரித்து எழுதுக. படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி பிளஸ் கொண்டு சேர்த்து எழுதுக. தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் சேர்த்து எழுதுக. விழித்தெழும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழோவியம். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். தமிழோவியம் அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரிலா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். காலம் பிறக்கு முன் ஏனிற் விருட்டென கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிட மேன்மையைச் சாத்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட. காலம் பிறக்கும் முன் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் விரலை மடக்கியவன் இசையில்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து எழுதியிருக்கிறாரு ஈரோடு தமிழன்பன். இலக்கண குறிப்பு எத்தனை எத்தனை விட்டு விட்டு அப்படின்றது அடுக்கு தொடர். ஏந்தி அப்படின்றது வினையச்சம். ஏந்தி நிற்கும். அதாவது அந்த ஏந்தி அப்படின்ற சொல்லுக்கு அடுத்து ஒரு வினைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சம். காலமும் அப்படின்னா முற்றுமை. அதாவது காலமும் ஒரே ஒரு தான் வந்து வருது, அதனால முற்றுமை. காலமும் நேரமும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எண்ணுமைகள். இந்த நூலோட நூல்வழி பற்றி பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது. இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறாரு. இந்த லைனை வந்து கொடுக்கலாம். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொன்னவர் வந்து யாரு? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். கைக்கு, சென்ட்ரியூ, லிமரிக்கு என புது புது வடிவங்களில் கவிதைகளை தந்துள்ளார். நம்ம வந்து கைக்கு கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரியூ, லிமரிக்கு அப்படின்ற புது புது வடிவங்கள்லாம் வந்து ஈரோடு தமிழன்பன் வந்து எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கைக்கு கவிதை, சென்ட்ரியூ கவிதை, லிமரிக்கு கவிதை. இந்த மாதிரியான வடிவங்களில் கவிதைகளை எழுதியவர் வந்து யாரு? ஈரோடு தமிழன்பன். இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். இந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வருடம்? 2004ஆவது வருடத்தில் கொடுத்துருக்காங்க. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதாவது தமிழன்பன் கவிதைகள் அப்படின்ற நூலுக்கு வந்து தமிழக அரசு வந்து பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய கவிதைகளை வந்து இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இந்த உள்ளிட்ட அப்படின்னு வந்தாலே இன்னும் சில மொழிகள்லாம் வந்து இருக்கு. அதனால இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே வந்து 2 பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் வந்து சொல்றாங்க? பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றது பாரதியார். உலக தாய்மொழி நாள் வந்து என்னது? பிப்ரவரி 21. பிப்ரவரியில் மொத்தமே வந்து 28 நாள்கள் தான் வந்து இருக்கும். அதுல பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து எது? இலங்கை, சிங்கப்பூர். புதுக்கவிதையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொலைந்து போனவர்கள். விடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியல் இல்லை. முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்குமில்லை. கற்றேன் என்பாய் கற்றாயா, வெறும் காகிதம் என்பது கல்வி இல்லை. பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய், வெறும் பிள்ளைகள் பெறுவதல்ல. குளித்தேன் என்பாய் யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை. அழித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அழித்தது எதுவும் உனதல்ல. உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய், வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல. விடை கண்டேன் என்று உரைத்தாய், ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய். தின்றேன் என்பாய் அணு அணுவாய், உன்னை தின்னும் பசிகளுக்கிரையாவாய். வென்றேன் என்பர் மனிதரெல்லாம், வெறும் வெற்றியில் தான் தோற்கின்றார். நான் என்பாய் அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய். ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை, அந்த ஏன் என்னும் ஒளியில் உன்னை தேடு அப்படின்ற ஒரு பாடலை வந்து எழுதியிருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான். இந்த பாடலுடைய பா வகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து. இந்த பாடலில் இந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, லாஸ்ட்டு 3 பாடல். இந்த 3 பாடல்களுடைய வரிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உடை அணிந்தேன் எனச் சொல்லுகிறாய், வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல. விடை கண்டேன் என்றுரைத்தாய், ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய். தின்றேன் என்பாய், அணு அணுவாய் உன்னை தின்னும் பசிகளுக்கு இரையாவாய். வென்றேன் என்பர் மனிதரெல்லாம் வெறும் வெற்றியிலே தான் தோற்கின்றார். நான் என்பாய், அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய். ஏன் என்பாய், இது கேள்வி இல்லை, அந்த ஏன் என்னும் ஒளியில் உனை தேடு அப்படின்ற வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள். இந்த வரிகளை கொடுத்து இந்த வரிகள் யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லணும். இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க. தொலைந்து போனவர்கள் அப்படின்ற செய்யுள்ள அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கவனிங்க. ஆப்கானிஸ்தானில் 1207 பிறந்த மௌலானா ரூமி ஆன்ம ஞானியாக மாறி சூபி பிரிவை தழுவினார். அவருடைய மஸ்னவி என்ற உலக புகழ்பெற்ற பாரசீக ஞான காவியம் குறிப்பிடத்தக்கது. அப்துல் ரஹ்மான் இது பற்றி எழுதியிருக்கிறார். புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்திருக்கிறார் ரூமி. அதாவது இந்த ரூமி, மௌலானா ரூமி அப்படின்றவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். 1207 பிறந்திருக்கிறாரு. அவருடைய பிரிவு சூபி பிரிவு. இவர் ஒரு பாரசீக மொழியிலான ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அந்த நூலுடைய பெயர் மஸ்னவி. அந்த மஸ்னவி அப்படின்ற நூலில் புல்லாங்குழலை ஆன்மாவாக குறியீடு செய்து கவிதை படைத்திருக்கிறார். இதை பற்றி அப்துல் ரஹ்மான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை மூங்கில் காட்டிலிருந்து வெட்டி வீழ்த்தி பிரித்ததற்காக நான் எழுப்பும் குக்குரல் கேட்டு ஆடவர் பெண்டிர் யாவரும் அழுது புலம்புகின்றனர். அதாவது அந்த மூங்கில் சொல்லுது, என்னை அந்த மூங்கில் காட்டிலிருந்து வெட்டி அங்கிருந்து பிரித்து எடுத்துட்டு அதில் துளையிட்டு அதை புல்லாங்குழல் ஆக்கி அதில் ஒளி எழுப்புறங்க இல்லையா, அது என்னுடைய குக்குரல். அந்த குக்குரலை கேட்டு ஆடவர் பெண்டிர் யாவரும் அழுது புலம்புகின்றனர் அப்படின்னு அந்த மூங்கில் சொல்றது மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தீய குணங்கள் என்ற கரைகள் படியாத தூய உலகம் அது. அப்போது ஆன்மா இறை தரிசனம் என்ற பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த கரைகள் ஏதும்படியாத உலகத்தை போர், பொறாமை, பூசல், அகந்தை, கள்ளம், கபடம், பேராசை, சினம், காமம் நிறைந்த சவுடலுக்கு அனுப்பினால் அது அழாமல் என்ன செய்யும்? அதாவது தீய குணங்கள் கரைகள் படியாத உலகத்தை, ஆன்மா இறை தரிசனம் என்ற பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை கள்ளம், கபடம், அகந்தை, பூசல், போர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பத்திற்கு ஆளாக்கினா அழாமல் என்ன செய்யும் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் விவரிக்கிறார். அதுக்கடுத்து இதில் உள்ள இலக்கண குறிப்பு. கற்றேன்னா என்னது? கற்றேன்றது யாரை சொல்லுவான்? தன்னை தான் சொல்லுவான். அதனால தன்மை, ஒருமை, வினைமுற்று. அது தன்மை, தன்னைத்தான் சொல்கிறோம். ஒருமை, ஒரு ஆளைத்தான் சொல்கிறோம். அது கற்றேன் முடிஞ்சிருச்சு, அதனால் வினைமுற்று. தன்மை, ஒருமை, வினைமுற்று. உடை அணிந்தேன், இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகைன்னா என்னது? ஐ. உடையை அணிந்தேன் அப்படின்றது தான் உடை அணிந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகை. உரைத்தாய் அப்படின்றது என்னது? உரைத்தாய் அப்படின்றது யாரை சொல்லுவான்? நமக்கு முன்னாடி நிற்கிறவங்கள தான் சொல்லுவான். அதனால தான் முன்னிலை, ஒருமை, ஒரே ஒருத்தரை தானே சொல்கிறோம். அதனால ஒருமை, வினைமுற்று. முன்னிலை, ஒருமை, வினைமுற்று. அடுத்து இந்த பாடலுடைய நூல்வெளியை பற்றி பார்க்கலாம். அப்துல் ரஹ்மான் புதுக்கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை என்று கவிதைகளின் பல வடிவங்களில் எழுதியுள்ளார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர். ஏற்கனவே வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவர் யாரு? மு மேத்தா. சரிங்களா? மு மேத்தா வானம்பாடி கவிஞர். அதே போல அப்துல் ரஹ்மானும் வானம்பாடி கவிஞர். மேலும் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யாரு? அப்துல் ரஹ்மான். பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலோபனை முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். அதாவது ஒரு வீதி இருக்கு. அந்த வீதியோட பெயர் பால்வீதி. அங்க இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நேயர் விருப்பத்தை ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்டுட்டு பித்து பிடிச்சது போல ஆலோசனை சொல்றாரு. இதுதான் இதற்கான ஷார்ட்கட்டு. அதாவது பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலோபனை அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறாரு. யாரு? அப்துல் ரஹ்மான். பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது, ஆலோபனை என்னும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். 3 விருது வாங்கியிருக்கிறாரு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கிறாரு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யாரு? அப்துல் ரஹ்மான். அதுக்கப்புறம் ஆலோபனை அப்படின்ற கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இப்பாடல் சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. எந்த பாடல்? தொலைந்து போனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாடல் படிச்சோம் இல்லையா, அந்த பாடல் சுட்டு விரல் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. புது கவிதையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீக்குச்சிகள் அப்படின்ற ஒரு பாடல். சிக்காமல் பறக்கும் பருக்கைகளுக்கு பின்னால் அலையும் இவர்களுக்கு புல்நுனையில் அமரும் தட்டாம் பூச்சிகளை பிடிக்க நேரம் ஏது? கண்ணீர் வெள்ளத்திலிருந்து கரையேற துடிக்கும் இவர்களுக்கு மழை நீரில் காகித கப்பல் ஓட ஓய்வு ஏது? வாழ்க்கையே இவர்களோடு கண்ணாம்பூச்சி ஆடும்போது இவர்கள் எப்படி கண்ணாமூச்சி ஆடுவார்கள்? பசிக்கயிற்றில் பம்பரமாகி விட்டவர்கள் பம்பரம் சுற்றுவதெங்கே? இந்த சின்னஞ்சிறு
சின்னஞ்சிறு வயதில் இவர்களிடமிருந்து விளையாட்டை பறித்து கொண்டது யார்? பூக்களை ஏந்த வேண்டிய இந்த மெல்லிய காம்புகளில் வாழ்க்கையின் பாரத்தை ஏற்றி வைத்தது யார்? பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள். இந்த பாடலை நீங்களே கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய அந்த சிறுவர்களை பற்றி, அதாவது குழந்தை தொழிலாளர்களை பற்றி, அவருடைய அவலத்தை பற்றி இந்த பாடல் விவரிக்கிறது. வெளிச்சத்தை கற்கும் பருவத்தில் யாருடைய வெளிச்சத்திற்காகவோ இவர்களே தீக்குச்சிகள் ஆகிவிட்டார்களே, எதிர்காலத்தின் ஒளி விளக்குகள் என்று மினுமினுக்கும் வார்த்தைகளை பேசுகிறவர்களே, இவர்கள் நிகழ்காலமே கரிந்து போய்விட்டதை காணவில்லையா நீங்கள்? வருடம் தவறாமல் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறவர்களே, தினங்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தையை எப்போது கொண்டாட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. இந்த பாடலும் அப்துல் ரஹ்மானின் சுட்டு விரல் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து தான் எடுத்து இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பாடலுடைய ஆசிரியர் குறிப்பு பத்தி பார்க்கலாம். கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் 1937 மதுரையில் பிறந்தவர். இவர் எந்த ஊர்ல பிறந்தவர்? மதுரையில் பிறந்தவர். எந்த ஆண்டு? 1937. 1207 யார் பிறந்தா? மௌலானா ரூமி. எந்த நாட்டில்? ஆப்கானிஸ்தான் நாட்டில். அவர் எழுதின நூல் என்னது? மஸ்னவி. அது எந்த மொழியை சார்ந்தது? பாரசீக மொழியை சார்ந்தது. அதில் தான் அந்த புல்லாங்குழலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து, வாழும் கவிஞரான இவர் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுகிறார். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் யாரு? அப்துல் ரஹ்மான். புதுமை மனங்கமலும் இவர் படைப்புகள் பல. பால்வீதி, நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், கரைகளே நதியாவதில்லை, விலங்குகள் இல்லாத கவிதை என்பன அவற்றுள் சில. அதாவது நம்ம பால்வீதி, நேயர் விருப்பம், அதுக்கப்புறம் பித்தன், ஆலோபனை அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதில் புதுசாக என்ன கொடுத்துருக்குறாங்க? கரைகளே நதியாவதில்லை, சொந்த சிறைகள், விலங்குகள் இல்லாத கவிதை அப்படின்ற நூல்களையும் இந்த அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வாணியம்பாடி இஸ்லாமிய கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதுக்கப்புறம் தமிழக அரசின் பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கிறாரு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருதும் இவர் வாங்கியிருக்கிறாரு. இதெல்லாம் இவர் வாங்கின விருதுகள். அதுக்கப்புறம் ஆலோபனை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறாரு. உலகோர் அனைவரையும் பெருங்கவலையில் ஆழ்த்தி இருக்கும் குழந்தை தொழிலாளர் என்னும் சமுதாய குறைபாட்டினை இப்பாடல் சாடுகிறது. இப்ப நம்ம படிச்சோம் அந்த பாடல் குழந்தை தொழிலாளர் முறையை சாடுகிறது. அடுத்து இலக்கண குறிப்பு. புல் நுனி அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை. கண்ணீர், வெள்ளம், பசிக்கயிறு, பம்பரம், மெல்லிய காம்பு, சிறு விரல், தீக்குச்சிகள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உருவகங்கள். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. பம்பரம், பசிக்கயிறு, அதுக்கப்புறம் தீக்குச்சிகள், சிறு விரல். ஸோ இது எல்லாமே உருவகங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கண்ணீர், வெள்ளம், பசிக்கயிறு, பம்பரம், மெல்லிய காம்பு, சிறு விரல், தீக்குச்சிகள். இது எல்லாமே என்ன இலக்கண குறிப்பு? உருவகங்கள். அடுத்து சரியான விடையை தேர்வு செய்க. வடமொழியில் பாரதம் பாடியவர். ஆன்சர் வியாசர். அதாவது நம்ம புதுக்கவிதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பாடப்பகுதியில் கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம படித்து வச்சுக்கலாம். வடமொழியில் பாரதம் பாடியவர் வியாசர். பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 5. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாரு? பாரதியார். செந்தமிழை சொல்லுந்தமிழாக காண விரும்பியவர் பாரதிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய பட்டங்களை பெற்றவர் வாணிதாசன். சுரதா நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசினை பெற்ற நூல் தேன்மலை. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மான். ஓமை கவிஞர் என பாராட்டப்பட்டவர் சுரதா. அடுத்து நூலாசிரியர்கள் கொடுத்திருக்கிறாங்க. குயில் பாட்டு எழுதியவர் யாரு? பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரஹ்மான். அடுத்து புத்தக சாலை எழுதியவர் யாரு? பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுவடி அப்படின்னா என்னது? நூல். வெய்யோன் அப்படின்னா என்னது? கதிரவன். செட்டு அப்படின்னா என்னது? சிக்கனம். சிந்தை அப்படின்னா என்னது? உள்ளம். புது கவிதையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்கறை அப்படின்ற பாடல். இந்த பாடலை எழுதியவர் கல்யாண்ஜி. உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். அதாவது முன்னாடி மரபு கவிதை இருந்தது. அதிலிருந்து வசன கவிதை தொடங்கியவர் பாரதியார். புது கவிதைகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. இப்போ இந்த அக்கறை அப்படின்ற பாடலை பற்றி பார்த்துடலாமா? சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள். தலைக்கு மேலே வேலை இருப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர்.
பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதத்தை பற்றி சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்யாண்ஜி அப்படின்றவருடைய பாடல்களில் மனிதம் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கும். இலக்கண குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உருண்டது போனது அப்படின்றது ஒன்றன்பால் வினைமுற்றுகள். அதாவது அது அப்படின்னு சொல்லி முடியுதா, உருண்டது போனது, அதாவது அது அப்படின்றது என்னது ஒன்றன்பால், அதனுடைய வினைமுற்றுகள் தான் இந்த உருண்டது போனது அப்படின்றது. சரிந்து அப்படின்றது என்னது வினையச்சம், அனைவரும் அப்படின்றது என்னது முற்றுமை. அடுத்து இந்த பாடலுடைய நூல்வழியை பற்றி பார்க்கலாம். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார். அதாவது இந்த கல்யாண்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம், வண்ணதாசன் அப்படின்ற பெயர்லையும் இவர் வந்து எழுதுறாரு. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை அவரின் கவிதை நூல்களில் சில. இன்னும் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலரி, முன்பின், ஆதி இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. புலரி, முன்பின், ஆதி அப்படின்ற நூல்கள். அதுக்கப்புறம் அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி, மணல் இதை பற்றி வந்து சொல்லுது. இதெல்லாம் வந்து ஈஸியாக யாவதில் வந்து வச்சுக்கலாம். இந்த நூல், அதாவது இந்த கவிதை நூல்கள்லாம் எழுதியவர் வந்து யார்? கல்யாண்ஜி. இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது. பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய கவிதை நூல்கள் வந்து புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு இதெல்லாம் வந்து கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் கட்டுரை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு வந்து கல்யாண்ஜி எழுதுனது தான். அதுக்கப்புறம் பல கடிதங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற பெயரில் வந்து வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது அப்படின்றதெல்லாம் சிறுகதை தொகுப்புகள். இதெல்லாம் வந்து இவர் வந்து எழுதுனது. நல்லா கவனமாக வந்து படிங்க. கல்யாண்ஜியின் கவிதை நூல்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. அதுக்கப்புறம் கட்டுரை தொகுப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகமும் புறமும். அதுக்கப்புறம் கடிதங்களின் தொகுப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இறகுகள் சில பறவைகள். அதுக்கப்புறம் சிறுகதை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனை, தோட்டத்துக்கு வெளியேலும் சில பூக்கள், உயரே பறத்தல், ஒளியிலே தெரிவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்புகள். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு 2016ஆம் ஆண்டின் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ஒரு சிறுகதை, எ ஸ்மால் மியூசிக், அந்த நூலுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்குறாங்க 2016ஆவது வருஷம். அடுத்து சில கைக்கு கவிதைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இதை எழுதியவர் வந்து அமுதோன். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள், இதை எழுதியவர் வந்து நா. முத்துக்குமார். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது, இதை எழுதியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானிய கவிஞர் பாஷோ அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த பகுதியோடு புது கவிதைகள் அப்படின்ற டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய சமச்சீர் புத்தகம், அப்புறம் பழைய சமச்சீர் புத்தகம், அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புதிய புத்தகம், பழைய புத்தகம், இது எல்லாத்துலேயுமே சேர்த்து புது கவிதை அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய எல்லா பாடப்பகுதியையும் இந்த ஒரே பிடிஎஃப் ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்த்தாச்சு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்து ஒரு நல்ல தலைப்பை பற்றி பார்க்கலாம்.